ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு 40 வயதில் திருமணம் நடக்கிறது. ஆனால் குழந்தை 60 வயதில் தான் பிறக்கிறது. அதே போல தன் குமாரனை ஆசீர்வதிக்கும் நாட்களிலே அவன் கண் பார்வையற்றவனாக இருக்கிறான். கர்த்தருக்குள் ஈசாக்கு இருந்தும் ஏன் அவருடைய சந்ததி வர தாமதமாகிறது? அவன் ஏன் கண் பார்வையற்றவனாக இருக்கிறான்? இந்த 2 சம்பவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஈசாக்குக்கு 40 வயதில் திருமணமாகிறது. ரெபெக்காள் மல்லடியா இருந்ததினாலே அவன் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு 2 மகன்களை கொடுக்கிறார். பிள்ளைக்காக ஈசாக்கு கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்து 20வது வருடங்களிலே நிறைவேறுகிறது. இந்த சமயத்தில் ரெபெக்காள் கர்ப்பம் தரித்த பொழுது தன் கர்ப்பத்திலே குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறது. அதை குறித்து விசாரிப்பதற்காக கர்த்தரிடத்திலே செல்கிறாள். கர்த்தர், உன் கர்ப்பத்தில் 2 சந்ததிகள் உருவாகி இருக்கிறது, ஒருவன் பலத்த ஜாதியா இருப்பான், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்ற வாக்குத்தத்தத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் ஈசாக்கு அதற்கு நேர்மாறாக இருக்கிறான். எப்படி எனில், ஏசா வேட்டையாடுகிறவனாயும் வனசஞ்சாரியுமாய் இருக்கிறான். இளைய மகனாகிய யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருக்கிறான். ஏசா வனசஞ்சாரியும் வேட்டையாடுகிறவனாய் இருப்பதினாலே கர்த்தருடைய திட்டம் அவனிடத்தில் தான் செயல்படுகிறது என்பதை குறித்து அவன் தீவிரமாய் இருந்தான். அந்த சமயத்தில் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிப்பதை காட்டிலும் ஏசாவை ஆசீர்வதிப்பதிலே மிகவும் கவனமாய் இருந்தான். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்றால், ஈசாக்கின் நாட்களிலே மிகுந்த பஞ்சம் ஒன்று உண்டாகிறது. அவன் எகிப்துக்கு போக மனதாய் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை செய்து, நீ இந்த தேசத்திலே இரு, நான் உனக்குள்ளாகவும் உன் சந்ததிக்குள்ளாகவும் பூமியின் குடிகள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போகாமல் ஆண்டவர் சொன்ன தேசத்திலே இருக்கிறான். அந்த பஞ்சம் உண்டான தேசத்திலே ஈசாக்கு விதை விதைக்கிறான். அந்த வருடத்திலே கர்த்தர் 100 அத்தனையான பலனை அவனுக்கு கொடுக்கிறார். அதன் மூலமாக அவன் சகலத்திலும் விருத்தி அடைகிறான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பலத்தவனாகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இதை கருத்தில் கொண்டு ஏசா வனத்தை நேசிப்பதினாலே அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருக்கிறான். இந்த சமயத்திலே ஏசாவுக்கு 40 வயதாகும் பொழுது ஈசாக்குக்கு 100 வயதாகிறது. அப்பொழுது அவனுடைய கண் பார்வையடைந்து போன நேரத்திலே ஏசாவை அழைத்து, நான் முதிர் வயதுள்ளவனானேன், என் மரணம் எந்த நாளில் என்பதை நான் அறியேன். அதனால் நீ வனத்திற்கு சென்று வேட்டையாடி உணவை சமைத்து எனக்கு கொடு, நான் உண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று அவனிடத்திலே வாக்கு கொடுக்கிறான். உடனே ஏசா வேட்டையாடுவதற்காக புறப்படுகிறான். இந்த சமயத்தில் ரெபெக்காள் யாக்கோபிற்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாவை போல யாக்கோபை அனுப்புகிறார். யாக்கோபும் மந்தையிலிருந்து 2 ஆடுகளை எடுத்து கொண்டு வந்து ஈசாக்கு கேட்டபடியே தன் தாயிடம் உணவை சமைத்து அதை கொண்டு வந்து ஈசாக்கிடம் கொடுக்கிறான். கொடுக்கும் பொழுது முதலாவதாக நீ யார் என்பதை கேட்கிறான். 2வதாக இத்தனை சீக்கிரமாக எப்படி உனக்கு கிடைத்தது என்று கேட்கிறான். 3வதாக நீ என் குமாரனாகி ஏசாதானோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி என் பக்கத்தில் வா என்று கூறுகிறான். 4வதாக சத்தம் யாக்கோபினுடையது, கைகளோ ஏசாவினுடையது என்கிறான். 5வதாக அவன் உணவை புசித்து திராட்சரசத்தை அறிந்து, மகனே என் கிட்டே வந்து என்னை முத்தம் செய் என்று கேட்கிறான். அப்பொழுது யாக்கோபு போய் அவனை முத்தம் செய்யும் பொழுது அவன் வஸ்திரத்தின் வாசனையை முகந்து பார்த்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். ஆக ஈசாக்கினுடைய எண்ணம் எல்லாம் ஏசாவை ஆசீர்வதிப்பதிலே மட்டுமே ஒரே குறியாக இருந்தது. ஆனால் ஏசாவோ பொறுப்பற்றவனாகவும் தாய் தந்தையின் பேச்சுக்கு கீழ்ப்படியாதவனுமாக இருந்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி உணவுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபினிடத்திலே விற்று போட்டு அலட்சியம் பண்ணான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக கானானிய ஸ்திரீயை திருமணம் செய்கிறான். கர்த்தருடைய கீழ்ப்படிதலுக்கு உட்படாதவனாய் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில் அவன் கண் பார்வை உள்ளவனாக இருந்திருந்தால் நிச்சயமாக அவன் ஏசாவை தான் ஆசீர்வதித்திருப்பான், யாக்கோபை ஆசீர்வதித்திருக்க மாட்டான். இந்த இடத்துல கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்திற்கும் அவருடைய வாக்குத்தத்தத்திற்கும் உடன்படாதவனாய் இருக்கிறான். இத்தனைக்கும் ஈசாக்கு சாயங்கால வேளையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நித்தமும் கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு மனிதன் கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை அறியாமல் போகிறவனாய் காணப்பட்டான்.
ஆனால் நாமோ ரெபேக்காலும் யாக்கோபும் தந்திரமாக அவனை ஏமாற்றி விட்டார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் ரெபேக்கால் கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து எவ்விதத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணிவிடக்கூடாது என்பதற்காக தான் சாபமானாலும் பரவாயில்லை, கர்த்தர் உரைத்த வாக்கு தத்துவமும் தீர்க்க தரிசனமும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவள் இப்படியாக செய்கிறாள். ஆண்டவரோடு ஐக்கியம் உள்ளவனாய் இருந்திருந்தாலும் முதலாவது அவன் குழந்தை பிறக்கும் பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவன் கேட்கிறவனாய் இல்லாமல் இருந்தான். இன்னொன்று, அவனுக்கு மனைவியாக கொடுத்த ரெபேக்காளின் வார்த்தையும் அசட்டை பண்ணுகிறவனாய் இருந்தான். அதனாலே அவன் குழந்தையும் 60வது வயதில் கர்த்தர் கட்டளையிட்டார். அதே போல அவன் 100 வயதில் கண் பார்வையற்றவனாகவும் மாறி போனான். நாம் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள நம் வழியெல்லாம் அவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மற்றொன்று, கடிவாளம்வர்கள் போல ஒரே திட்டத்தை நோக்கி நாம் பயணிக்க கூடாது. ஏனெனில் கர்த்தர் நமக்குறித்தான வாக்குத்தத்தங்களையும் திட்டங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்த அநேக காரியங்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார். கழுதை கொண்டும் பேசுவார், காக்கையை கொண்டும் போஷிக்கிறவராயிருக்கிறார். எனவே நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், குறிப்பாக கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மிடத்திலே வரும் பொழுது அதை நிதானித்து, ஏன் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்தார், ஏன் நம்மளுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட சூழல் காணப்படுகிறது, ஏன் நமக்கு சரீர குறைபாடு ஏற்படுகிறது, ஏன் நமக்கு பற்றாக்குறை ஏற்படுகிறது, ஏன் நாம் ஒன்றை கேட்டு அது வர தாமதமாகிறது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள அவருடைய வேதத்தை தியானிக்கவும், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் எவ்விடத்தில் இருந்தாலும் அது ஏன் வருகிறது என்பதை ஆராய்ந்து நிதானித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் அறிந்து கொள்கிறவர்களாய் இருந்தால், வனாந்திர பாதையாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு போஷிக்க கொடுக்க வானத்து மன்னாவை கொடுப்பார். பஞ்சமுண்டான தேசமாய் இருந்தாலும் நம் வீட்டிலே ஒரு குறைவும் இருக்காது. நம் கையின் பிரயாசத்தை 100 மடங்காய் ஆசீர்வதிப்பார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனுதினமும் வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம், ஜெபம் செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.